வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள்: காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகை வழங்கும் விழா துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மக்களுக்காக தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி. முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம். தற்போதைய ஆட்சியில் புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்லவே முடியாது என்றும் பெருமிதம். வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வலியுறுத்தல். புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம். பொதுமக்களுக்கான வங்கி சேவை பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். பெருந்தலைவர் காமராசர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் நகரம் 2.0 தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். பெருந்தலைவர் காமராசர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் நகரம் 2.0 தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடு என்ற கனவை நனவாக்கும் ஒரு மகத்தான திட்டத்தின் 2வது நிலை தொடங்கப்படும் பெருமைக்கு உரிய இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீடு என்பது வெறும் சுவரும் கூரையும் அல்ல, மனிதனுக்கான பாதுகாப்பு, மரியாதை, நிம்மதி, எதிர்கால நம்பிக்கை. அதை நனவாக்குகிற இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தந்து புதுச்சேரியை ஒரு குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு 2003இல் பெருந்தலைவர் காமராசர் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அதையும் நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி தான் தொடங்கி வைத்தார் என்பதை கேள்விப்படுகிறேன். அதற்காக அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள் என்று தெரிவித்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அரசியலை சமூக சேவையாக நினைத்த தலைவர், ஏழையின் வாழ்க்கை உயர வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர். அந்த காமராஜரின் பெயரையே இந்த திட்டத்திற்கு வைத்தது மிகவும் பொருத்தமானது என்றார். எந்த ஒரு திட்டமும் காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட வேண்டும், அதுதான் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்படி தொடங்கப்பட்டதுதான் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0. கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நடைமுறை சிக்கல்களை சரி செய்து பயனாளிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மக்கள் நல புரட்சி என்றார். குடிசையில்லாத புதுச்சேரியை உருவாக்கும் இலக்கின் அடுத்த கட்டமாக புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராசர் வீடு கட்டும் திட்டமும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்ட மானியம் உயர்த்தி வழங்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்கான இன்றைய பொருளாதார தேவை உயர்வை கணக்கில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கிறது. இது புதுச்சேரியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும். இது ஒரு திட்டம் மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். விக்சித் பாரத் 2047 என்ற லட்சிய கனவின் அடிப்படையில் சமூக நீதியை இந்த திட்டம் உறுதி செய்யும் என்று நம்புகிறேன் என்றார். இந்த அற்புதமான முயற்சிக்கு முதலமைச்சர் தலைமையிலான அரசையும் அதிகாரிகளையும் மனதார பாராட்டுகிறேன் என்று உரை நிகழ்த்தினார். மக்களுக்காக தாங்கள் தொடங்கிய திட்டங்களையெல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி என்றும், தற்போதைய ஆட்சியில் புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்லவே முடியாத நிலை இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை மற்றும் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் ஒருங்கிணைந்த காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்ட ரூபாய் 5 லட்சம் வழங்குவதில் முதல் தவணை தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. 2003ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் தொடங்கப்பட்ட வீடு கட்டுவதற்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு வீடு கட்ட 40,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது மத்திய மாநில அரசு நிதிகளோடு இணைந்து ஒரு வீடு கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 13,843 பயனாளிகளுக்கு 380 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 2,237 பேருக்கு வீடு கட்டுவதற்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தை பயனாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் காசோலையாக வழங்கினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார்.
விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது ஒரு மகிழ்ச்சியான விழா. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வீடு கட்டும் திட்ட நிதியை உயர்த்தி தருமாறு என்னிடம் கேள்வி எழுப்பினர். இது எப்படிப்பட்ட திட்டம்? கல்வீடு கட்டும் திட்டம் ஏன் வேண்டும்? வீடு கட்டினால் எப்படி மாற்றம் வரும்? குடிசை வீடுகளில் இருந்தால் என்ன சிரமம் என்பதை நன்கு அறிவேன். குடிசையில் இருந்தால் மதிப்பு எப்படி இருக்கும்? மழைக்காலத்தில் ஒழுகும் சட்டிப்பானை வைத்து நீரை பிடிப்பார்கள். மாணவர்கள் புத்தகம் நனைந்துவிடும். வெயில் காலத்தில் வீடு எரியும். எங்கே எரிகிறது என்று கூட தெரியாது. காமராஜர் நகரில் 1 மாதம் கூட கடந்த காலங்களில் எரியும். அப்போது எல்லா பொருட்களும் வீணாகிவிடும். திருமணத்திற்கு சேமித்து வைப்பது கூட எரிந்துவிடும். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதையெல்லாம் போக்க வேண்டும் என காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் 2003ஆம் ஆண்டு ரூபாய் 40,000 வழங்கி துவக்கி வைத்தோம். வீடு கட்டினால் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகள் கல்வி தடை இல்லாமல் தொடர்ந்து படிக்க முடியும். எந்தவித சிரமமும் இல்லாமல் மேலே வர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தினை கொண்டு அந்த ஆட்சியில் வீடு கட்டும் நிதி கொடுக்கவில்லை, குறைத்து கொடுத்தார்கள். எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் அது. மாணவர்கள் கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கூட உயர்த்தவில்லை. புதுச்சேரியில் பசி என்ற வார்த்தை சொல்லாதே. அரிசி, கோதுமை, துணி, பணம், ஓய்வூதியம் கொடுக்கிற போது புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி எல்லாவற்றையும் செய்வதால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வார்கள். மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஆட்சி சிறப்பானது என்று. விடுபட்டவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க இருக்கிறோம். அரசானது தற்போது பொது பிரிவினருக்கு ரூபாய் 5 லட்சம் வீடு கட்டும் நிதி கொடுத்துள்ளோம். ஆதி திராவிடர்களுக்கு ரூபாய் 7 லட்சம் உயர்த்தி கொடுக்க இருக்கிறோம். கடந்த காலத்தில் வீடு கட்டும் நிதி பெற்ற 2500 பேர் கட்டி முடிக்கவில்லை. தவணை கடந்துவிட்டது. ஆனால் பத்திரம் வேணும். வட்டியை தள்ளுபடி செய்து கொடுக்க ஏற்கனவே கொடுத்த பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. மாநில நிதி. இதற்கு நாமே முடிவு செய்யலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டனர். தற்போது மாநில நிதி என்பதால் நீங்களே தள்ளுபடி செய்துவிடலாம் என ஒன்றிய அரசு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வட்டி, அபராத வட்டியை தள்ளுபடி செய்து பத்திரம் பயனாளிகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப நிதி உயர்த்தி வழங்கப்படும். கோயில், நீர்நிலைகளில் உள்ள சில இடங்களில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இதனையும் கேபினெட்டில் வைத்து முடிவு எடுக்கலாம். சொன்னதை செய்கின்ற அரசு, திட்டங்களை செயல்படுத்தும் அரசு. தேர்தல் தேதிக்கு முன்பாக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விடுவோம். மத்திய அரசு தானாக முன்வந்து ரூபாய் 200 கோடி நிதி அளித்துள்ளது. மேலும் நிதி அளிக்க திட்டங்களை கேட்டுள்ளது. அதற்கான நிதியை பிரதமர் அறிவிப்பார். வீடற்றவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் விரைவில் வழங்கப்படும். உங்களுக்கான அரசு உங்களுக்கான திட்டங்களை நிச்சயம் செய்து தரும் என்று அவர் பேசினார். வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கித்துறையில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி வேலை நேரம் 40 நிமிடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் மீதமுள்ள சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அகில இந்திய வங்கி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் 9 சங்கங்களை கொண்ட ஐக்கிய வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று புதுச்சேரியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் யூகோ வங்கி நுழைவு வாயில் முன்பு வேலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வங்கி ஊழியர்களின் சங்க தலைவர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கான வங்கி சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் உள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப்பள்ளி சிறந்த பள்ளிக்கான விருது பெற்று சாதனை படைத்துள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம், NEP கல்வி முறை, 44 ஆண்டுகள் கல்வி பணி அனுபவம், செயல்வழி விளையாட்டு முறை, திறன் மேம்பாடு, அறிவு மேம்பாடு மற்றும் ஒழுக்க நெறியுடன் பண்பாட்டு கல்வி ஆகிய சிறப்பு அம்சங்களை கொண்ட வில்லியனூர் சிவகணபதி நகரிலுள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருதினை குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திருக்கரங்களால் சிறந்த பள்ளிக்கான விருது மற்றும் சுழற்கேடயம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி, கூடப்பாக்கம், புதுச்சேரி.
புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 16 வருடங்களுக்கும் மேலாக சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 16 வருடங்களுக்கும் மேலாக வெறும் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் சட்டசபையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ரூபாய் 18,000 வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் இந்த கல்லூரி நிர்வாகம் வழங்கவில்லை. இதனால் அவர்களின் அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பாக அதன் தலைவர் எம்.என். சரவணன் அவர்கள் தலைமையில் கூட்டமைப்பின் ஒட்டுமொத்த ஊழியர்களும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜில் அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பாக 15 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம். 15 வருஷமாக 10,000 வேலை செஞ்சுட்டு வரோம். 18,000 சம்பளத்துக்காக பல முறை கோப்பு போயிட்டு திருப்பி வருது அந்த ஃபைலு. அதிகாரிகளும் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்றாங்க. அரசியல்வாதிகிட்ட போனோம், அவங்களும் அவங்களால ஒன்று முயற்சி செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த 18,000க்கு சிஎம் பட்ஜெட்டில் அறிவித்தார். அந்த அறிவித்த தொகையை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. அதை கேட்டு சிஎம் பார்த்தோம், அவர் கோப்பு போட்டு தயார் பண்ணி 2 பேரையும் அனுப்பிச்சாரு. செக்ரட்டரி கையெழுத்து போட்டார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. இப்போ கவர்னர் அந்த கோப்பை திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக்ரட்டரியும் டீனும் போய் டிஸ்கஸ் பண்ணால் அது வேலை முடிஞ்சிடும். அவங்க போகாதால இப்போ நாங்கள் தர்ணாபுரத்தில் உட்காந்துருக்கோம். இந்த 18,000 வாங்கிட்டு தான் நாங்கள் ஏந்து போவோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஆனந்தபுரம் கிராமத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 1ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 1ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன. முன்னதாக குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள், இசை நாற்காலி, தவளை ஓட்டம், தண்ணீர் நிரப்புதல், சிலம்பாட்டம், கபடி போட்டி, கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மாணவர்கள், பெரியோர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் செய்திருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் பக்கபலமாக நின்று முழு ஆதரவை அளிக்கும் என்று RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை கல்வித்துறையின் வாயில் முன்பு பணி நிரந்தரம் செய்ய கோரி காலவரையற்ற நிலையில் போராடும் ஒப்பந்த ஆசிரியர்கள் என்னை நேரில் சந்தித்து அவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். நானும் அவர்களுக்கு மாணவர்கள் நலனையும் ஆசிரியர்கள் நலனையும் கருத்தில் கொண்டு RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் அவர்களின் போராட்டத்திற்கு பக்கபலமாக நின்று முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளேன். புதுவை அரசு பள்ளி மாணவர்களை உயர்வு நிலைக்கு கொண்டு வர உழைக்கும் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த NR BJP அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதது கண்டனத்திற்குரிய செயலாகும். அதனால் இன்று கல்வித்துறை வாயிலில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 292 பேர் காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், பால சேவக ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள்.
கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டசபை முன்பு போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து பணி நீட்டிப்பு மற்றும் பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை அலைகழித்த காரணத்தினால் இன்று காலவரையற்ற போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. புதுவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலையில்தான் இரட்டை எஞ்சின் ஆட்சி உள்ளது. இந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாழ்வாதாரம் சீரழிவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் இருக்கும் 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதோ ஒரு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட புனிதமான ஆசிரியர் வர்க்கத்தை வஞ்சிப்பது பாவ செயல் இல்லையா என கேள்வி எழுப்பிய அவர், தற்போது போராட்டம் நடத்தி வரும் 292 ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் யாரும் கொல்லைப்புறமாக பணியமர்த்தப்படவில்லை. முறையாக அரசு நடைமுறை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். இதே கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள். அப்படி இருக்க இந்த 292 ஆசிரியர்களை மட்டும் பணி நிரந்தரம் செய்ய தயங்குவது ஏன்? முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையேல் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை புனித நீர் எடுத்தல், மங்கள இசை, ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் கால 2ஆம் கால யாகசாலை பூஜை, விசேஷ சாந்தி யாகசாலை பிரவேசம், 3ஆம் கால யாகசாலை பூஜை, மூல மந்திர ஹோமம், பூர்ணாகதி, உபசாரங்கள், தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வாக நாளை 9:30 மணி முதல் 11 மணிக்குள் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளிக்குமாறு ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், ஆலய நிர்வாக அதிகாரி ரவி, முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், திருப்பணி உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு மற்றும் ராமநாதபுரம் இளைஞர்கள், கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், பிரதீப் குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில செயலாளர் குமரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். 77ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் குமரன் வழக்கறிஞர் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக GCC அணிக்கு கோப்பை மற்றும் ரூபாய் 15,000 பரிசு தொகை, 2ஆம் இடம் பிடித்த 7 ஸ்டார் அணிக்கு கோப்பை மற்றும் 10,000 ரூபாய்க்கான பரிசு தொகை, மேலும் 3ஆம் இடம் பிடித்த ரேசிங் கைஸ் அணிக்கு கோப்பை மற்றும் 5,000 ரூபாய்க்கான பரிசு தொகை மற்றும் 4ஆம் இடம் பிடித்த ரெட் டிராகன் அணிக்கு பரிசு தொகையாக ரூபாய் 3,500 வழங்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் ராஜாராம், செந்தில்குமரன், முரளி மனோகர், குப்பன், மோகனசுந்தரம், சித்தானந்தன், தமிழ்செல்வன், தினகர்,
பதான், சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சைத் அகமது சாஹிப் பலியுல்லா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வக்பு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சைத் அகமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமத் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகி அகமத் கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகை வழங்கும் விழா துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மக்களுக்காக தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி, முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம். தற்போதைய ஆட்சியில் புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்லவே முடியாது என்றும் பெருமிதம். வங்கித்துறையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வலியுறுத்தல். புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம். பொதுமக்களுக்கான வங்கி சேவை பாதிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.